ஆன்மீகம் நேர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். மே மாதத்திற்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி மே மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம். மே மாதம் பிறக்கும்போது மேஷ ராசியில் சூரியன், குரு, சுக்கிரன், கன்னியா ராசியில் கேது, கும்பராசியில் சனி, மீன ராசியில் செவ்வாய், புதன், ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. மே 1ஆம் தேதி குரு பகவான் மேஷ ராசிந்து ரிஷபராசிக்கு மாற்றம் பெறுகிறார். 6ஆம் தேதி புத பகவான் மேஷ ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். 14ஆம் தேதி சூரிய பகவான் மேஷ ராசிந்து ரிஷபராசிக்கு மாற்றம் பெறுகிறார். அன்றைக்கி தான் வைகாசி மாத பிறப்பு. 20ஆம் தேதி சுக்கிர பகவான் ரிஷபராசிக்கும் 24ஆம் தேதி ரிஷபராசிக்கு புத பகவானும் பெயர்ச்சி ஆகிறார்கள். இந்த மாதம் 31ஆம் தேதி செவ்வாய் பகவான் மேஷ ராசிக்கு ஆட்சியாக பெயர்ச்சி அடைகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை, சந்திரனை தவிர. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்முடைய ராசிநாதன் சுக்கிரன் அவருடைய ஒரு ஸ்தான பலம், பார்வை பலம், அது மாதிரி ராசிக்கு 12 வருஷம் கழித்து நமக்கு குரு பகவானுடைய வருகை. பொதுவாக ஜென்ம குரு ராமர் வனத்திலே அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ராசிக்கு குரு பகவான் வர என்னதான் நம்ம சுபாவி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சுபாவின்னா சுபத்திலேயே சுபகிரகம் குரு பகவான் அப்படின்னு அர்த்தம் சமஸ்கிருதத்தில். இப்போ என்னதான் அப்படி சொன்னாலும் ஒரு ராசிக்கு எப்போதுமே அஷ்டமாதிபதி, அதாவது 8க்குடையவர் ராசிக்கு வந்தாச்சுனாலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு அர்த்தம். இப்போது நமக்கு மற்ற கிரகங்களை நாம் அதில் கணக்கில் எடுத்துக்கோம். ராசிநாதன் சுக்கிரன் ரொம்ப பலமாக இருக்கார். 14ஆம் தேதி மே 14ஆம் தேதி நமக்கு ராசிக்கு சூரியனுடைய வருகை அமைஞ்சிருக்கு. 11 இருக்கக்கூடிய ராகு ரொம்ப ஸ்ட்ராங்கு, 5 கேது ரொம்ப ஸ்ட்ராங். இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பலம். எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் கவனம், ஸ்ரத்தை, முயற்சி அவசியம். ஒரு தடவை பார்க்குற ஒரு காரியம் நடக்கணும், ஒரு தடவை பார்க்குறோம், 2 நாள் ஆக வேண்டிய காரியம் ஒரு 5-6 நாள் ஆகலாம். பொறுமை வேணும், கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். ரிஷபராசிக்காரால் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, கற்பனையில் மிதக்கக்கூடியது. அப்போது கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். பட் மங்கள காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீண்ட நாட்களாக திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஐயா, பரிகாரம் பண்ணாத பரிகாரம் கிடையாது. அப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் ஓரளவு திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் கைகூடி வரும். எப்போதுமே சொல்கிறது தான், குரு பகவானுக்கு ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ 1ஆம் தேதியே நமக்கு ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் 5, 7, 9 ஸ்தானங்களை பார்த்துடுறார். அப்போ 7ஆம் இடத்தை பார்க்கும்போது முக்கியமாக இந்த 7ஆம் இடத்தை சனியும் பார்க்குறேன். அப்போது இந்த லவ் மேரேஜ்லாம் சக்ஸஸ் ஆகிடும். லவ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுடைய மேரேஜில் போய் முடிஞ்சிடும். லவ் எல்லாம் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் நிச்சயமான முறையில் கிடைக்கும். சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகும். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். சுபவிரய செலவுகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பணிச்சுமை இருக்கும். ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் சனி இருக்கார். என்னதான் நம்ம ராசிக்கு யோகாதிபதி 9க்குடையவராக இருந்தாலும் அவர் 10ஆம் இடத்துல ஆட்சியாக அமர்ந்திருப்பது அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அப்போது தொழில் உத்தியோகத்தில் நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நேரத்துக்கு தூங்க முடியாது, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நீக்கு போக்காக பார்த்து நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. உடல் ஆரோக்கியம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். கடன் சம்பந்தமான விஷயங்கள், சுபவிரய கடன்கள் நீங்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும். உதாரணமாக கடன் வாங்கி வீடு கட்டுறது, மனை வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, ஆபரணங்கள் வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்கும். பொதுவாக இந்த மாதத்தில் ரிஷபராசியில் பிறந்த பெண்களுக்கு பயணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும். சுபவிரய செலவுகள் உண்டாகும்.
நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு ஒரு நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கும். மாணக்கர்களுக்கு அரசாங்க வழியில் அனுகூலங்கள் கிடைக்கப்பெறுவீர்கள். ஒரு லைசன்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம், இது மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். ஒரு ஸ்பான்சர்ஷிப் நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம், கிடைக்கும். கல்வி கடன் நிச்சயமான முறையில் கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் நிச்சயமான முறையில் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கப்பெறுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப் பெறுவீர்கள். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் வளத்தையும் நலத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. 2024க்கான குரு பயிற்சி பலன்களை பார்ப்போங்க. குருவானவர் இந்த தடவை ஒரு ஸ்பெஷலுங்க. ஏன் அப்படின்னா, திருக்கணிதப்படியும் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் 2 பஞ்சாங்கப்படியும் ஒரே நாளில், அதாவது மே மாதம் 1ஆம் தேதி 2024 வருடம் பயிற்சி ஆகிறாருங்க. இது தமிழுக்கு பார்த்தோன்னா சித்திரை மாதம் 18ஆம் தேதி. குரு பார்க்க கோடி நன்மை. குருவோட பார்வை படுற இடங்கள்ல அனைத்து விதமான தோஷங்களையும் குருவானவர் நிவர்த்தி பண்ணி கொடுப்பாருங்க. இது வரைக்கும் மேஷத்துல இருந்த குரு இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு போறாருங்க. மேஷம் அப்படின்னா காலபுருஷனுக்கு 1ஆம் வீடுங்க. ரிஷபம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு. 2ஆம் வீடு அப்படின்னா தனம், குடும்பம், வாக்குஸ்தானம், பண வரவை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். இந்த காலபுருஷனுக்கு பணவரவை கொடுக்கக்கூடிய இந்த ஸ்தானத்துல இந்த வருடம் குரு வர்றது எல்லா ராசிக்காரர்களுக்குமே மணி ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. குறிப்பாக ஒரு சில ராசிகள், அதாவது எந்த ராசிகள் எல்லாம் குரு பார்வைப்படுதோ அந்த ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்பவே இன்னும் சூப்பராக இருக்குங்க. குருவானவர் ரிஷபத்தில் இருந்து தனது 5ஆம் பார்வையாக கன்னியையும், தனது 7ஆம் பார்வையாக விருச்சகத்தையும், தனது 9ஆம் பார்வையாக மகரத்தையும் பார்க்குறாருங்க. இது மிகச்சிறப்பான அமைப்பு. கன்னிராசிக்காரங்களுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு, மகர ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் 7.5 சனியில், ரொம்ப அஷ்டம சனியில் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருந்த கடகராசிக்காரங்களுக்கு லாபத்தில் வர்ற குரு ரொம்பவே சூப்பராக இருப்பாருங்க. இப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, எங்களுக்கு நல்லா இருக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுதுங்க. இப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் குரு பயிற்சியானது எப்படி இருக்குன்னு வரிசையாக பார்ப்போம். மேசராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. இது வரைக்கும் உங்களோட ராசியிலேயே, அதாவது ஜென்ம குருவா உங்க ராசியில இருந்தாருங்க. இப்ப உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான ரிஷபத்துக்கு வராருங்க. ஜென்ம குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துருப்பாருங்க. சின்ன சின்ன நெருக்கடி, நம்ம செய்யாத தப்புக்கு ஒரு கெட்ட பேரு, அவமானம், அதே மாதிரி முடிவெடுக்க முடியாம திணறது, அடுத்தவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு போறது, அவங்களும் சரியா சொல்லாம ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள்ல இருந்தீங்க. அது மட்டும் இல்லாம உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பிபி, சுகர், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு நிறைய இருந்திருக்குங்க. தற்பொழுது அந்த நிலை உங்களுக்கு முற்றிலுமாக படிப்படியாக குறைஞ்சி ஒரு நல்ல காலம் உங்களுக்கு பிறக்க போகுதுங்க. குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபஸ்தான, அதாவது 2ஆம் இடத்துக்கு வர்றாரு. இது மிகச்சிறந்த ஒரு அற்புதமான அமைப்புங்க. தனம், வாக்கு, குடும்பம் ஸ்தானத்துக்கு குரு வர்றது ரொம்பவே சிறப்பு. அது 2ஆம் இடம் அப்படின்னா ரிஷபம். ரிஷபம் சுக்கிரனோட வீடுங்க. சுக்கிரனும் பணத்துக்கு காரகன், அதே மாதிரி குருவும் பணத்துக்கு காரகன். குரு பெரும் பணம், சுக்கிரன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறு பணம். குரு
உங்களுக்கு பெரும் பணத்தை 2ஆம் இடத்திலிருந்து இந்த சமயத்தில் கொடுக்க போகிறாருங்க. நீண்ட நாட்களாக கடன் பிரச்சனையில் இருந்தவங்க கடன் தீர்ந்து வெளியே வர போகிறீங்க. உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் நட்பு கிரகம். அதனால் உங்கள் ராசிக்கு இவர் கட்டாயம் நிறைய நல்ல விஷயங்களை செய்ய போகிறாருங்க. நிறைய உங்களுக்கு சுபகாரிய தடைகள் இருந்துட்டு வந்துச்சுங்க. அந்த சுபகாரிய தடைகள் எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நடக்க ஆரம்பிக்க போகுதுங்க. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் நடக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பு எல்லாமே உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் நடக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் குருவோட பார்வை 2ஆம் இடத்திலிருந்து குருவோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா 6, 8, 10ஆம் இடங்களில் பார்க்க போகுதுங்க. இந்த குரு 2ஆம் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் உங்கள் சொல்லுக்கு ஒரு மரியாதை கிடைக்கலன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ உங்கள் பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்குங்க. நீங்களும் அந்த மாதிரி யோசித்து தெளிவாக பேச ஆரம்பிப்பீங்க. 6ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறனால 6ஆம் இடம் அப்படின்னா ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. 6ஆம் இடம் கடன் நோய் எதிரிக்கான ஸ்தானம். இது நாள் வரைக்கும் கடன் பிரச்சனையினால அல்லல் பட்டுட்டு இருந்த இந்த மேசராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் தீர்றதுக்கான ஒரு அமைப்புங்க. நிறைய ஏன்னா உங்களுக்கு பணவரவு வரும். பணவரவு மூலியமாக கடன் அடைப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் அதிக வட்டிக்கு பணம் வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் லோன் குறிக்கக்கூடிய இடங்க. ஒரு லோன் கிடைச்சி குறைஞ்ச வட்டிக்கு உங்களுக்கு பணம் கிடைச்சி அதிக வட்டி வாங்கியிருந்த இடத்துக்கு அந்த பணத்தை கொடுத்துருவீங்க. அப்போ உங்களுக்கு வட்டி கட்டுற பலு வந்து குறையுங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்புங்க. அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, உங்களுக்கு நாம் பண்ணாத தப்புக்கு ஒரு கோர்ட்டு ஏறிட்டு இருக்கோங்க, ரொம்ப வருஷமாக இது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க இந்த மேசராசிக்காரங்களுக்கு தற்பொழுது ஒரு அற்புதமான அமைப்புங்க. உங்களுக்கு குருவோட பார்வையால் இந்த கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. அதே மாதிரி குறைந்த வட்டிக்கு பணம் கிடைச்சி தொழில் ரீதியாகவும் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். 6ஆம் இடம் உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். உத்தியோகத்தில் நீண்ட நாளாக எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல, டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலன்னு கவலைப்பட்டுட்டு இருக்க இந்த மேசராசிக்காரங்களுக்கு கட்டாயம் உத்தியோகத்தில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குங்க. நீங்கள் கேட்ட ஒரு விரும்பிய இடம் மாறுதல் கிடைக்கும். குறிப்பாக அதாவது கம்ப்யூட்டர் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க ஆன்சைட்டுக்காக, அதாவது வெளிநாட்டு வேலைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு கட்டாயம் இந்த சமயத்தில் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, வெளி மாநிலம் போகக்கூடிய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியதுங்க. உங்களோட வாழ்க்கை துணைக்கு இது 2வது ஸ்தானமாகவும் வந்து வருங்க. அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான அற்புதமான அமைப்பாக இந்த குரு பயிற்சி இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு பண வருது. உங்கள் வாழ்க்கை துணைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை கிடைக்கிறது. அவங்க ரொம்ப நாளாக கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக பார்த்துட்ருக்காங்க, அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அவங்களுக்கு இந்த சமயத்தில் ஒரு உத்தியோகம் கிடைச்சி அவங்க மூலியமாக உங்களுக்கு வந்து பணவரவு வர்றதுக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் லோன், வீடு கட்டுறதுக்கான லோன் கிடைச்சி உங்களுக்கு அதன் மூலியமாக வீடு வாங்குறது, சொத்து வாங்குறதுக்கான அமைப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு, ரொம்ப நாளாக வெளிநாட்டுக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வெளிநாடு போகிறதுக்கான யோகம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கறது ரொம்பவே அருமையான விஷயங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் தொழிலில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்துட்டு இருந்தீங்க. உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க உங்களுக்கு சரியாக ஒத்துழைப்பு கொடுக்கல. அதே மாதிரி உங்கள் உயர் அதிகாரிகளும் உங்களை வந்து சரியாக புரிஞ்சுக்காமல் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காகவே போயிட்டு இருந்துச்சு. எதுக்குடா வேலைக்கு போகணும், ஒரு நாள் எழுந்திரிச்சா எதுக்குடா இந்த நாள் அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த இந்த நிலைமை வந்து உங்களுக்கு மாறப்போகுதுங்க. கட்டாயம் உங்களோட திறமையை உங்கள் உயர் அதிகாரிகள் புரிஞ்சுக்குவாங்க. உங்களுக்கு அதனால் சூப்பராக இருக்க போதுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் உங்கள் தொழிலில் இருந்து வந்த போராட்டங்கள் நீங்க போகுது. உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் கிடைப்பாங்க. அவங்க மூலியமாக உங்களுக்கு பணவரவு கிடைக்கும். அந்த பணவரவின் மூலியமாக உங்கள் தொழிலை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு காலகட்டமாக இருக்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. வெளிநாட்டில் போய் இன்னும் நாங்கள் தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த தொழில் ஸ்தானம் குரு பார்வைப்படுறதுனால உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க.
இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தந்தை வழி சொத்துக்கள், தாய் வழி சொத்துக்கள், அதிலிருந்து வந்த வில்லங்கங்கள் எல்லாமே தீரத்துக்கான யோகம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. திருமணத்துக்கு, குழந்தை பாக்கியத்துக்கு, கடன் தீர, சொத்துக்கள் வாங்க என அனைத்து விஷயங்களிலும் இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலனாக ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இன்னும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியை சாதகமாக மாற்றிக்கிறதுக்கான பரிகாரம் அப்படின்னா வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடும் வந்து கொள்ளு தானம் பண்ணுறதும் விநாயகர் வழிபாடும் உங்களுக்கு மிகுந்த நன்மை கொடுக்குங்க. நன்றி, வணக்கம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்காரு, ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, நீசமாக இருக்காரா, அஸ்தங்கதமாயிட்டாரா, வக்ரமாக இருக்காரா, எந்த இடத்துல இருக்காரு, 1ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல, 9ஆம் இடத்துல இருக்காரா, கேந்திர ஸ்தானங்களில் இருக்காரா அப்படின்னு பார்த்தாதான் இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு முழுசாக பர்ஃபெக்டாக அமையுங்க. உங்கள் ஜாதகத்தில் வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பர்த் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு வைங்க. உங்கள் டீட்டெயில்ஸை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷனை கொடுக்குறேங்க. நன்றி, வணக்கம்.